ஏற்கனவே வேலை வெட்டி இல்லை, இந்த லட்சணத்துல இது வேற. ஹலோ, வேலை எப்ப வேணாலும் கிடைக்கும், லவ் கிடைக்காது. அது ஒரு தடவை தான் பூக்கும். எனக்கு பூத்துருச்சே. புடுங்கிருச்சு. 26 வயசாச்சு. எரும மாடு மாதிரி நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்நேரமும் பூத்துருச்சு புடுங்கிருச்சுன்னு. உனக்கு பூக்கல அந்த காண்டு. கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் 2 பிள்ளைக்கு அப்பனா இருப்படா. நீ தான் பண்ணி வைக்கல, அதான் நான் லவ்ல இறங்கிட்டேன். வெறிய தாதரா, தாங்க மாட்டேன். ஓ, ஒர்க்கிங் உமனா? என்ன என்ன ஃபோன் பண்ணணும். லோக்கலா? இல்ல. எஸ்டிடியா? இல்ல. அப்புறம் ஐஎஸ்டியா? உள்ள போ. ஐஎஸ்டினா என்ன? ஃபாரின் கால்ஸ், சிங்கப்பூர், மலேசியா. ஐயையோ, நமக்கு அங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எல்லாம் லோக்கல் தான். வியாசர்பாடி, பெரம்பூர். வெளியில காயின் பாக்ஸ் இருக்கு, போய் பேசு. என்கிட்ட 5 rupees இருக்கு, உங்ககிட்ட 1 rupees இருக்கா? குடு. பட் உங்க ஸ்மைல் ரொம்ப சூப்பருங்க. தேங்க்யூ. ஹலோ மச்சி, முருகன் பேசுறேன்டா. புது நம்பர் இருந்து கூப்பிடுற? இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. சரக்குக்கு உசார் பண்ணிட்டியா? லைஃப்ல ஒய்ஃபை மீட் பண்ணிட்டேன்டா. யாரு மச்சி ஃபிகர்? எப்படி இருப்பா? கண்ணுன்னா அதான்டா கண்ணு, கழுத்துன்னா அதான்டா கழுத்து, ஐயோ கலருன்னா அவதான்டா கலர், ஐயோ சுண்டி விட்டா ரத்தம் வரும், சுண்டாமா விட்டா ஏய் சி. என்ன நீதான் படிக்காம பாழா போயிட்ட. படிக்கிற என் பொண்ணியாச்சும் ஒழுங்கா படிக்க விடுறா. அங்க உட்காந்து அவர் திட்டுறாரு, இங்க உட்காந்து இவ திட்டுறா. இந்த வீட்டுல இருக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? எப்பவாவது வீட்ல இருந்தா பரவாயில்லப்பா, நீ எப்பவுமே வீட்ல தானே இருக்க. எப்ப பார்த்தாலும் டாரட்டான்னு. ஹலோ, லவ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செட் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன். உனக்கு செட் ஆகிறதுக்குள்ள நான் டெட் ஆயிருவேன்டா. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்ப வீட்டை காலி பண்ணிடுங்க. லவ் செட் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வாங்க. ரெண்ட் கூட கொஞ்சம் கம்மியா கொடுங்க. சிவம் சார், சிவம் சார், கொஞ்சம் வெளில வாங்க சார். ஏன்டா இம்சை பண்ற? ஒழுங்கா வாடகை கொடுக்கறதே அந்த ஒரு மனுஷன் தான். அவரை வீட்டை காலி பண்ண வச்சிடாதரா. எல்லாரும் என் லவ்வ டிஸ்டர்ப் பண்றீங்கல்ல, கொல்லாதரா. லவ் அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். போடா உள்ள, எந்திரிச்சு உள்ள போ. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், தண்ணிக்குள்ள பந்த தூக்கி போட்டா அது தண்ணிக்குள்ளேயே போயிடாது, கண்டிப்பா மேல வரும். என்ன சொல்றான்? என்ன சார் இவன் தண்ணி கிண்ணின்னு சொல்லிட்டு போறான்? சாரி சார், அவன் கொஞ்சம் தண்ணியில இருக்கான். செருப்பு எடுத்து காமிச்சிட்டேன், காரி துப்பிட்டேன். சில தடவை கேவலமா கூட பேசியிருக்கேன். தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? லவ் லவ் பண்ணணும். எனக்கு டயர்டா இருக்கு. எனக்கு எனர்ஜியா இருக்கு. அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பின்னாடி போ, நல்ல எனர்ஜியா இருக்கும். விட்ட இடத்துல தாங்க துட்டை தேட முடியும், தொலைச்ச இடத்துல தாங்க மனசை தேட முடியும். திருச்சி பஸ்ல ஏறிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க முடியாதுங்க. எங்க இருந்துடா இப்படி எல்லாம் பேசுற? லவ்னு முடிவு பண்ண பிறகு
நான் எந்த லவ் படத்தையும் மிஸ் பண்றதே இல்லை. கண்ணா பின்னான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட விளைவு தான் இது. நான் வெறியாகிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு. ஆல்ரெடி நான் வெறியாவே இருக்கேன். நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு ஃபிலிம் போகலாமே. அமுதா நில்லு. ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. இப்படி ஒண்ணுமே சொல்லாம போற. பிடிக்கலன்னு 100 தடவை சொல்லிட்டேன். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்காத. என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு. ஒர்க் பண்ணி என்னை நான் மாத்திக்கிறேன். ஒரு வேலைக்கு போ, 4 காசு சம்பாதி. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். ஒர்க், ஜாப், வேலை, ம். காசு, பணம், துட்டு. லூசா நீ? எல்லாத்தையும் 3 தடவை சொல்ற. பைசா இருந்தா தான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்களா? ஆமா வேலைக்கு போனா தான் எல்லாரும் நம்ம கிட்ட பேசுவாங்களா? ஆமா. நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அமுதா. சும்மா சுத்துறவனுக்கு நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அமுதா, சும்மா கிடந்த சங்க சுத்த வச்சுட்ட, சூரியனை கத்த வச்சுட்ட. ஐயோ முடியல. அமுதா, போதும் போதுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறேன். வேணும் வேணுங்கிற அளவுக்கு கொண்டாந்து கொட்டுறேன். இந்த நிமிஷம் ஓட ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஓடிடு, திரும்பி வந்துடாத. அமுதா, உன் காமெடி எனக்கு கரவொலி. ஒரு 500 ரூபா கொடு. எதுக்கு? எந்த வேலையுமே பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும். போற வழியில தானே சாமி இருக்கு, கும்பிட்டு போ. சாமிக்கு படைக்க பால், பழம், பத்தி, தண்ணி வைக்கணும்ல. தண்ணியா? சாரி அமுதா, பன்னீர் தான் உன் காதுல தண்ணீரா விழுந்திருக்கு. என்ன கண்ணீர் விட வைக்காம காசு கொடு. தொலைஞ்சு போ. என்ன இவ்வளோ லேட்டு? வாட்டர் பைட்டு, பட்டாணி, மிச்சரு. சரி, இன்னொரு கோட்டு கொண்டா. ஏய், 500 ரூபாய்க்கு 1000 ரூபா வாங்கிட்டு வந்தீங்கன்னா 8 பேர் குடிச்சிருந்துருக்காண்டா. போட்டா இத வாங்குறதுக்குள்ள திணறிட்டேன். சார் பில்லு சார். ஏய், என்னடா 1000 ரூபாய்க்கு பில் கொடுக்குற? ஹலோ, நீங்க சரக்கு மட்டும் தான் காசு கொடுத்தீங்க, சைடிஸ் கார் கொடுப்பாங்க. யாரா 1000 ரூபாய்க்கு சைடிஸ் சாப்பிட்டது? இவன் 2000 ரூபாய்க்கு திம்பானே. டேய், அங்க என்னடா பிரச்சனை? முதலாளி ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். கத்தி மட்டும் எடுத்துறாதீங்க. ஏங்க, அவர் போன வாரம் தாங்க புள்ளல்லாம் வந்திருக்காரு. மறுபடியும் அவரை புள்ளலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க. காசை கொடுங்க. பொளந்துருவேன்டா, பொளந்துருவேன். காசை கொடுக்கல உங்களை பொளந்துருவேன்டா. டேய் மச்சி, உங்ககிட்ட காசு இருக்கு? டேய், பாக்கெட்ல பர்ஸ் வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாதுடா. மச்சி, இல்ல டேய் டேய், என்கிட்ட இல்லடா. டேய், பொளந்துருவேன்டா, உங்களை பொளந்துருவேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய், என்னடா பண்ற? ஹலோ, எவ்வளோடா வேணும்? 1000 ரூபாய் ஷார்டேஜ் மச்சி. ஹேமா, சரி, சேர்த்து கொடுத்தா வாங்கிக்க. அதான் கொடுத்தனுப்புற சொல்லிட்டேன்லடா, அப்புறம் நான் புல் பாட்டு பாடுறேன். மச்சி, உன் லவ் எப்படி போகுது? அது எங்கடா போகுது? நான் தாண்டா போறேன். என்ன பேசினாலும் கண்டுக்கவே மாட்றாடா. மச்சி, டே ஃபுல்லாக பொண்ணுங்க டென்ஷனாக தான் இருப்பாங்க, நைட்டில் கூலிங்காக இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஃபீலிங் அவங்களுக்கு புரியும். 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து 7 மணிக்கு குளிச்சுட்டு ஃபேனை போட்டாலும் வெயி, அங்கே ஃபேனை சுத்தாது.
உன் ஞாபகம்தான் சுத்தம். என்னடா சொல்ற? ம். இப்ப மணி 10. இப்ப போடுற போன கில்லி கில்லி மாதிரி ஒரு கட்டம். ஏய் 12 மணிக்கு என்னடா பண்றீங்க? வீட்டு போங்கடா. மணி 12. இப்ப போடுற போன கில்லி கில்லி மாதிரி